மட்டன் பிரட்டல் புட்டுண்டும் அடுத்தது இறால் பிரட்டலோட புட்டும் எடுத்துனாங்க. மட்டன் பிரட்டலும் என்னது ப்ரான் கறி அதெல்லாம் நல்லா இருந்தது. நார்தர்ன் ஃப்ளேவர்ஸ் கொழும்பு வைப்னு சொல்லி probably one of the best puttus I've had in Sri Lanka. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் இப்போ மரைன் டிரைவில் நிற்கிறோம். வெள்ளவத்திலேருந்து தெய்வலப்பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இது ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னு கொஞ்சம் காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்து புட்டு என்றது கொழும்பில் ஃபேமஸ் ஆகி கொண்டு வருது. இதுக்கு முதல் வேறு ஒரு கடை ஒன்று வந்தது, அதுக்கு நான் போடையில் ஒரு சில பேர் கொமெண்ட்ஸை கேட்டிருந்த கடை தானது. அதுக்கடுத்து புட்டு கடைக்கு போனாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக தெய்வலப்பக்கத்தில் ஒரு கடை வந்திருக்கு, கிராண்ட் புட்டுன்னு சொல்லி. அந்த யாழ்ப்பாணத்து புட்டுன்ற கான்செப்ட் அங்கேயும் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். அந்த வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு இன்டீரியர் செஞ்சுருக்கணும் வந்து நான் டிக்டாக்ல வீடியோ பார்த்துருக்கிறேன். அங்கே போய் இடம் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது, முக்கியமாக விலை எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மரைன் டிரைவ்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ இதில் நாங்கள் நிற்கிறது இந்த இடத்துல. இப்போ இதில் இருந்து ஒரு 300 மீட்டர் அந்த வெள்ளவத்த தெய்வலக்கிடையிலே ஒரு பாலம் மாதிரி போகுதானே, அதை கடந்த ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த இடம் இருக்குது. வாங்க நாங்கள் போயிட்டு எப்படி இருக்குது சாப்பாடுன்னு பார்ப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா கடை. வாங்க நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் எந்த ரோட்டில் இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த இடம் சரியாக அங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தியால் மரைன் டிரைவால் நீங்கள் தெய்வலப்பக்கம் வரைக்குள்ள ரத்னாகர பிளேஸ்ன்ற ரோட்டுக்குள்ளே திரும்பினீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. வாங்க நாங்கள் முதல்ல உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்ட்டு பெர்மிஷனும் கேட்டுட்டு போவோம். வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போய் பார்ப்போம். கடைக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மரவியலை படம் செஞ்சுருக்கிறேன். இங்கே டிசைனில் பார்த்திங்கன்னா இப்போ கோயிலில் இருக்கிற மயில் மற்ற குதிரைகள் அந்த தேரில் இருக்கிற மாதிரியான டிசைன் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். அதாவது மரத்திலேயே செய்யப்பட்ட ஒரு சாமி தட்டொண்டு இருக்குது பாருங்கள். இந்த கிராண்ட் புட்டுன்றதும் அதே மாதிரி ஒரு மரவியலை ஸ்பாடு செஞ்சுருக்கிறேன். கடைக்குள்ளே வந்தோடனே இந்த தமிழர் பண்பாடான ஆக்களை வரவேற்கிற ஒரு விஷயத்த இதில் ஒரு சின்ன சிற்பம் மாதிரி செஞ்சுருக்கணும். இதே மாதிரி எல்லா ஃப்ளோர்லேயும் நிறைய சிற்பங்கள் செஞ்சுருக்கணும். வாங்க போய் பார்ப்போம். இங்கே 2 ஃப்ளோர் இருக்குது, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே 2 இருக்குது. இப்போ நாங்கள் முதலாவதுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் பாருங்கள், உள்ளுக்கு அந்த சிவரில் பனை மரத்தில் ஒரு ஆள் ஏறி கல் எடுத்து கொண்டு இறங்குற மாதிரியும், 2வது மாட்டு வண்டியிலையும் காட்டுற மாதிரி ஒரு வேலைப்பாடு செஞ்சுருக்கணும் இந்த சிவரில். இதே மாதிரி கீழேயும் செஞ்சுருந்தவை நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பக்கம், அங்கால இன்னொரு பக்கமும் இருக்குது. நாங்கள் அங்கேயும் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் முந்தி கீழே அடுப்பு வச்சு அதில் குழல் புட்டை வைக்கிறது தானே, அதுவும் அந்த அம்மியில் வச்சு மசாலா அரைக்கிறதும் காட்டியிருக்கிறோம். இடம் வந்து வடிவாக காணுமா இருந்தது, வெளியிலேருந்து பார்க்க சின்ன இடமாக இருந்தது, ஆனால் உள்ளுக்கு தாராளமாக இடம் இருக்குது. இது 2வது ஃப்ளோர். நாங்கள் இதுலேயும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நொதர்ன் ஃப்ளேவர்ஸ் கொழும்பு வைப்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதுவும் அந்த பனைமரம் நொங்கு அதுகளெல்லாம் காட்டி தான் செஞ்சுருக்கணும். இப்போ இங்காலேயும் அதே மாதிரி இருக்குது, ஒத்தன்டிக் ஜெஃப்னா டேஸ்ட்டு. இப்போ கணக்கு பேர் இதுக்குள்ள இல்லை, நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கக்குள்ளே ஏதோ சின்ன இடம் மாதிரி இருந்தது, ஆனால் உள்ளே வரத்தான் தெரியுது கணக்கு பேர் வந்திருக்கலாம். இப்போ இதையே பாருங்க, கிட்டத்தட்ட 16 பேர் வந்து 18 பேர் மட்டும் இந்த டேபிள்லேயே இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு டேபிள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் இப்போ இன்னொரு ஃப்ரெண்டும் வரணும், அந்த பிறகு சாப்பாடோட ஒன்றும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் சாப்பிட போனால் அங்கே வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தே. ஒரு அண்ணா கூப்பிட்டு சொன்னார், இப்போ எந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி கடைசி வீடியோ வரைக்கும் சொன்னவர். உண்மையாக சந்தோஷமாக இருந்தேன். மட்டன் கறி, மட்டன் புரட்டலும் என்னது ப்ரான் கறி அதெல்லாம் நல்லா இருந்தது. பிட்டும் நல்லா இருந்தது. ஒன்று கூழ் எடுத்தனாங்க. கூழ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ எங்களுக்கு கூலை டேஸ்ட் வயிறு ஃபுல்லாக போயிட்டுது. நீங்கள் சொல்லுங்க என்ன உங்களுக்கு? No, you say. No, me. You tell in English, so then that means, right? You eat sashi, what did you eat? The Norway queen. Tell about your... The Norway queen. Tell about what I had the puttu thali
Probably one of the best puttus I've had in Sri Lanka this visit. Very tasty. Spice, very nice spice, manageable, Jaffna style, very tasty. I will come again. Thank you. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 5 வகையான புட்டு இருக்குது. இந்த ரெட் ரைஸ் புட்டு, ஒயிட் ரைஸ் புட்டு, குரக்கன் புட்டு, கீரை புட்டு, அதோட கேரட் புட்டும் இருக்குது. நான் ஒயிட் ரைஸ் புட்டு தான் எடுக்க போகிறேன். அதோட இங்கே ஜெஃப்னா ஒடியல் கூழும் இருக்குது பாருங்க, 1700 ஒடியல் கூழ். மற்றது ரசம், அது ரசமும் இருக்குது 350 ரூபா. நண்டு ரசம் இருக்குது 450 ரூபா. அப்படிங்கிற இப்போ யாழ்ப்பாணத்தை மையமாக வச்சு இந்த இடமும் படிவாக செஞ்சுருக்கிறோம். அதோட சாப்பாடுகளும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கிறோம். இப்போ சிக்கன் பிரட்டல் கறி, மட்டன் பிரட்டல், மற்றது நூற்கோழி கறி, பீஃப் கறி, நண்டு கறி, முக்கியமாக இறால் எல்லாம் இருக்குது. நண்டு கறியெல்லாம் இப்போ வெள்ளை புட்டோட என்ன விலை, ஒவ்வொரு புட்டோடையும் என்ன விலை எண்டி இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் விலை, ஒவ்வொரு புட்டுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது இதில். இப்போ நாங்கள் சிக்கன் புட்டு, கறி, சிக்கன் கறி பிரட்டலோட புட்டு எடுப்போம். இல்லாட்டி மட்டன் ஒரு செட் எடுப்போம், ஒயிட் ரைஸ் புட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தும் இருக்குது. அதே மாதிரி கொத்து ரொட்டி, புட்டு கொத்து ரெண்டும் இருக்குது. பிரியாணியும் இருக்குது. இப்போ இங்கே நான் தேடுற சாமான் இல்லை, நண்டு பிரியாணி. கிட்டடியில் வவுனியாவில் ஒரு வீடியோ போட்டேன்னா நண்டு பிரியாணி, அது பார்க்கலைன்னா மறக்காம வீடியோ போய் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஊர்கோழி பிரியாணி, மற்ற மட்டன் பிரியாணி, பீஃப், இறால், மற்றது கனவா பிரியாணி கூட இருக்குது. கனவா பிரியாணியும் நான் இப்போ கேள்விப்படுறேன். மற்றது கூடுதலாக இந்த புட்டு பிளட்டர் அதில் எல்லாம் இருக்குது. சரி வாங்க நாங்கள் இப்போ சாப்பாடை ஆர்டர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் மட்டன் பிரட்டல் புட்டொண்டும், அடுத்தது இறால் பிரட்டலோட புட்டும் எடுத்து நாங்கள் 3 சில்லு புட்டும், கத்தரிக்காய் பொரியல், மற்றது வெங்காய பொரியல், அதோட சம்பல் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எனக்கு கத்தரிக்காய் பொரியல் தான் விருப்பம். நான் புட்டுக்கடைக்கு போய்க்கலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கத்தரிக்காய் பொரியல் கேட்குறேன்னா. இப்போ வெங்காயத்தோட கத்தரிக்காய் பொரியலையும் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். எங்கடா கத்திரிக்காய் பொரியல் கிடைக்கும் மட்டும் தேடி கொண்டதுன்னா இங்கே கிடைச்சிருக்கு. வீட்டை மாதிரியே இருக்குது. வெங்காய பொரியலும் கத்திரிக்காயும் அதோட சம்பளையும் செய்து சாப்பிட்டு பார்ப்போம். சம்பளி இப்போ வீட்டை இடிக்க எடுத்தோம்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ பொரியலை வச்சுட்டு மட்டனும் இறாலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ லாலா கடையை எனக்கு சஜஸ்ட் பண்ண அதே ஃப்ரெண்ட் தான் இந்த கிராண்ட் ஃபுட்டு கடையையும் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். இப்போ நாங்கள் விரைக்குள்ளே இங்கே இருந்த அந்த ஃபாரினர்ஸ்கிட்ட கேட்டு நாங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க அதை வச்சு கொண்டு தான் இந்த மட்டன் எடுத்துனாங்க. இப்போ மட்டன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நிறைய வெங்காயம் போட்டிருக்கு, அது புறமா தெரியுது. பார்த்து ஆமா செட்டியான சூடு. வெங்காயம் நிறைய இருக்குது, அது உங்களுக்கு கிட்ட காட்டினா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நிறைய வெங்காயம் போட்டிருக்கீங்கன்னா மட்டனை தேடி எடுப்போம். இருக்கு ஓகே, மட்டன் பிரட்டல், மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அவிஞ்சு சொஃப்டாக இருக்குது. சுடுது இல்லாட்டி கையில் வடிவாக எடுத்து காட்டலாம். நல்லா அவிஞ்சு போயிருக்கு. கத்தரிக்காய் பொரியல், அதோட இந்த வெங்காயம் கொஞ்சம் தூவி போட்டு, மசாலாவுக்கு நிறைய வெங்காயம் இருக்குது. வெங்காயம் கூட போட்டாலே ஒரு டேஸ்ட் தான்.
மட்டனோட புட்டு எடுக்கிற கம்பை பார்த்தீங்கன்னா 2440 ரூபா. அதே இறாலோட எடுக்கிறது 2400 ரூபா. இவ்வளவு குவான்டிட்டி வரும், ஒரு டிஷ் ஃபுல்லாகவே மட்டன் வரும். அதே மாதிரி இப்போ இந்த 2 இதுவும் 4 பேர் சாப்பிடலாம் மொத்தமாக. நாங்கள் 2 பேர், எனக்கு தெரியாது இப்படி இவ்வளோ வருமெண்டு. இப்போ ஓட பண்ணி போட்டோம். இப்போ இறால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இறாலும் பாருங்க, அந்த வெங்காயம் அதிகமாக தான் இருக்கு மசாலா. இப்போ இதுவும் கோதி இதில் மட்டும்தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த முழு கோதோட செய்கிறவே, இதில் கோதி பெருசாக இல்லை பாருங்க. இறால் நல்லா அவிஞ்சிரு, சாஃப்டாக இருக்குது. இன்னும் என்ன மட்டனும் அவிஞ்சிருக்கு, இறாலும் நல்லா அவிஞ்சிரு சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இறால் வந்து சில இடங்களில், இப்போ நாங்கள் வீட்டை செய்யக்கூட சில நேரங்களில் வீட்டிலேயே செய்யக்கூட அந்த ரப்பர் மாதிரி ஆகிற தன்மை வர்றது. அது மட்டனாக இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே அந்த பிரச்சனை வரும். ஆனால் இது நல்லா ஒரு கரையிற பதத்தில் இருக்குது மட்டன், இறால். எனக்கு இப்போ தான் நண்டு எடுத்துருக்கலாமோன்ற யோசனை வருது. நீங்கள் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட ரிவ்யூ கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது கடை இருந்தாலும், என் ஃப்ரெண்ட் தான் இப்போ எனக்கு சஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களும் ஏதாவது ஒரு கடை சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே போய் எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவேன் நான். இங்கே வந்து தோசை ஐட்டங்களும் இருக்குது. நாங்கள் புட்டுக்கு தான் மெயினாக வந்தாங்க. இப்போ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கீரை புட்டு. இப்போ நாங்கள் சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துருந்தாங்க. இது அரிசிமா புட்டு. மற்றது இது கரட் புட்டு. இப்போ சரி, கீரை புட்டு எப்படி இருக்குன்னு அப்போ நார்மலாக உளுத்திட்டு காட்டுற மாதிரிங்க. நார்மலாக நாங்கள் வெள்ளைப்புட்டு சாப்பிட்டோம், அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட். ஆனால் கொஞ்சம் அந்த ஹார்டாக இருக்குது, அரிசி மாவு புட்டு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ அரிசி மாவு புட்டோ சரி வெள்ளை புட்டோ சரி, இப்போ இந்த வெங்காயம் அதிலெல்லாம் போட்டு பொறிச்சு இது போட்டு தான் நான் விற்கிருக்காங்க. இதுலேயும் உளுத்தைக்குள்ளே கொஞ்சம் அந்த வெங்காயம் இது வருது, பொறிச்ச வெங்காயம் வருது கொஞ்சம். கரட் புட்டு இப்போ வெள்ளமாக புட்டு இருக்குது தானே, அதே மாதிரி சாஃப்டாக இருக்குது. அதை விட வெள்ளமாக புட்டு அதை விட மெல்லிய பருக்கையாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உளுத்தினா அந்த ரவா மாதிரி சின்ன இதாக வரும். நான் கிரேவி கொஞ்சம் எடுத்துங்க. புட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கரட் புட்டு, எனக்கு இந்த கரட் புட்டு விருப்பமாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக இந்த உளுத்தினோம்னா கொஞ்சம் ரவா மாதிரி வருது. இப்போ அதோடய சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ எல்லாம் நண்டு குழம்பு வந்துருக்கு. நான் இப்போ சொன்ன நண்டு கறி எடுத்துக்கலாம் கொண்டு யோசிக்கிறது, அது சூடாக தான் இருக்குது. நண்டு குழம்பா ஆகலும் உரைப்பாண்டில் ஓரளவு ஓகேயாக இருக்குது உரைப்பு. இப்போ மட்டன் இறாலை விட கொஞ்சம் உரைப்பு குறைவாக தான் இருக்குது. இப்போ மற்ற என்ன கறின்னு பார்ப்போம். மற்றது சிக்கன் கறி நினைக்கிறேன். சிக்கன் கிரேவி, சிக்கன் இல்லை, இது மட்டன் கிரேவி நினைக்கிறேன். முதல் பிரட்டல் எடுத்துனாங்க, இப்போ கிரேவியோட சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல சூடாக இருக்குது.
இப்போ பிரட்டலோட பார்க்கக்குள்ள இது உரைப்பாக எனக்கு தெரியல, மற்ற ரெண்டும் நல்ல உரைப்பாக இருந்தேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இஞ்சி பிளேட்டி சாப்பிட்டு சிரிக்கிறதுக்காண்டி இஞ்சி பிளேட்டி சொன்னால் என்ன சாப்பிட்டுட்டு இஞ்சி பிளேட்டியை குடிக்கிட்டு வலிக்கிடுவோம். இப்போ நாங்கள் இஞ்சி பிளேட்டியை விடுவோம். பிளேட்டின கலரை பாருங்கள். நாங்கள் ஜிஞ்சர் சோடா அங்கே நான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பிளேட்டின கலர். குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. சீனி இல்லைடா, நாங்கள் சீனி போடுவோம். சரி, கொஞ்சம் சீனியை போடுவோம். இஞ்சியில் உரைப்பு இருக்குது. 1.5 கரண்டி. ஆனால் இந்த இஞ்சி பிளேட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமாக கலர். டேஸ்ட்டு மனமும் ஓகே, கலர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, பிளேண்டியை குடிச்சிட்டு நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு வலிக்கிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வலிக்கிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்தது. இப்போ நீங்களும் இங்கே சாப்பிட்ருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட வேண்ட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்றேன். நன்றி, வணக்கம்.